தேவி வந்து சூரியனால வந்து கருவுற்றாங்க இல்லையா? ஆமா. அதே மாதிரி சாய்பாபாவோட தாயும் வந்து ஒளியினால கருவுற்றதா சொல்றாங்க, உண்மையா? சாய்பாபாவனுடைய தாய் ஒளியினால கருவுற்றாங்கன்னு சொல்ல முடியாது. அது எப்படியோ சரியா தெரியல. ஆனால் சாய்பாபாவனுடைய தந்தை இருக்கிறாரு இல்லையா? அப்படி தந்தை இருக்கும்போது ஒரு தாய் கர்ப்பம் விடுறதுல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சாய்பாபா வந்து முதல்ல ஒரு இந்துக்கு தான் பிறந்தார். இந்துக்களுக்கு பிறந்து அதுக்கப்புறமா ஒரு முஸ்லீம் வளர்க்குறாரு. அதனால் அவர் ரெண்டு விதத்துலேயும் பயனாயிட்டார். அவர் போய் ஒரு குரு கிட்ட கலை கற்றுக்கிறாரு. அந்த கலையை கற்றுக்குன்னு அதுக்கப்புறம் தான் ஸ்ரீடி அங்கெல்லாம் பகை உருவானதுனால அவர் இங்கே வேணான்னுட்டு ஸ்ரீடி வந்துடுறாரு. ஆனால் அவருக்கு தகப்பன் இருக்கும்போது சூரிய இதில் ஒளியில் ஆனது அது. ஆனால் இப்போது அந்த காலத்தில் அந்த குந்தி தேவியால் ஒரு சூரியன் மூலயமா கருவுறும் போது இல்லை, சூரியன் மூலயமா கருவுறல குந்தி தேவி. முனிவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு எப்போல்லாம் உனக்கு தேவைப்படுதோ அந்த 5 கல் கொடுக்குறாரு அவர். அந்த கல்லை வந்து நீ எப்போ எந்த இதுவை நினச்சி இது பண்ணுறியோ அது பழிக்கணும் போது அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே சூரியனை நினச்சி அந்த குடத்தில் போட்டுடுறாங்க. போட்டதால் கர்ப்பம் தரிச்சாங்க. கர்ப்பம் தரிச்சு அப்படி வந்தது தான் ஒவ்வொரு. ஆமாம், அந்த கல்லால் தானே தவிர கிரகத்தால் இல்லை. இதை நம்ம இந்த காலகட்டத்தில் நிறைய பெண்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கு. சரி, அதனால கேட்க வந்தேன், அந்த மாதிரி எதனா வைத்தியம் இருக்கு? இந்த காலத்தில் குழந்தை இல்லாததுக்கு பல காரணங்கள், ஒரு காரணம் சொல்ல முடியாது. அது நம்ம பேசவும் கூடாது. சில விஷயங்களை பகிரங்கமாக மீடியாவில் பேசும்போது தவறாக போயிடும் அது. ஆனால் உண்மையை பேச முடியாது. அது மாதிரி சூழ்நிலைகள் வரும். புராணத்துங்களில் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அமைப்பு அமைச்சு அதுக்காக அதை வச்சாங்க. அந்த கல்களை போடும்போது 5 பஞ்சபூதங்களால் ஏற்பட்டது தான் அது. அதனால தான் திரௌபதி வந்து முன்பிறவியில் கண்ணன்கிட்ட கேட்குறா, எனக்கு வந்து 5 விதமான திறமை இருக்கிறவன் தான் எனக்கு கணவனாக வரணும், சாதாரண ஒரு மனிதன் எனக்கு கணவனாக வரக்கூடாது அப்படின்னு முன்பிறவியில் பாஞ்சாலி கேட்குறா கண்ணன்கிட்ட. அப்போ தான் சொல்கிறாரு, முன்பிறவியில் கேட்ட வரத்தினுடைய அடிப்படையில் தான் உனக்கு அடுத்த பிறவியில் 5 கணவன்மார்கள் கிடைப்பாங்க அப்படின்னு 5 பஞ்சபூதத்துக்கு ஈக்குவலாக அந்த கணவன்மார்கள் வச்சு காட்டுறது. அது திரௌபதனுடைய கேள்வி தானே தவிர அது கண்ணன் கடவுள்கிட்ட அந்த வரமே வாங்கின்னு வந்தது தான் அது. ஆனால் இந்த காலத்து பெண்கள் அந்த காலத்துலேயே திரௌபதி கூட குழந்தை இல்லாத இருந்தாங்கள்ல. அதனால் இந்த காலகட்டத்தில் நம்ம மீடியாவில் பேசும்போது சில விஷயங்கள் எல்லாம் பேச முடியாது. பேசணும்னா அது விபரீதமாக மாறி போயிடும். உண்மை, ஆனால் ஏற்றுக்காது உலகம். அதனால் ஏற்றுக்க முடியாது. இப்போ தான் பல வைத்தியங்கள் வந்துடுச்சே, ஏதோ டெஸ்ட் பேபி, அந்த பேபி, இந்த பேபின்னு என்னென்னமோ பண்ணிக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, இளமையில் இருந்து அதுக்கு சரியான சத்துள்ள உணவு கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி பெண்ணு மட்டும் இல்லை, ஆணும் அந்த மாதிரி ஆகும்போது அந்த விந்துக்கள் சேரும்போது அது சரியாக ஷூட் ஆகாததுனால இந்த குழந்தைகள் ஆகிப்போகுது. இதில் பல விதங்கள் இருக்குது. பெண்ணுனுடைய சுரோனிதம் ரொம்ப பவராக இருக்கும், ஆணுனுடைய விந்து பலவீனமாக இருக்கும். அப்போ இந்த சுரோனிதமாக விந்தம் சேரும்போது இதுக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் இது சேர்த்துக்கும். இது சேராத போது அந்த கர்ப்பம் தரிக்காமல் போகுது. அதே நேரத்தில் ஆணுனுடைய விந்து பவராக இருக்கும், பெண்ணுனுடைய சுரோனிதம் பலவீனமாக இருக்கும். அதனால் சேராமல் போகும்போது குழந்தை இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி பல காரணங்கள் இதில் உருவாயிடும். ஆனால் எப்படி இருந்தாலும் இதில் நம்ம இது பண்ண வேண்டியது, இந்த கணவன் மனைவி உறவு வந்து இந்த குழந்தை இல்லாதவங்க இந்த மென்சஸ் பீரியடு முடிஞ்ச 4ஆவது நாள் பண்ணணும். அப்படி பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு அது கை கொடுக்கும். இல்லைன்னா அது கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. வைத்தியத்து மூலியமாக தான் பார்த்துக்கணும். அதனால் ஆதியில் ஒரு கல் போட்டாங்க, எனக்கும் கல் போட்டால் வருமானா வராது. ஏன்னா அந்தளவுக்கு இப்போ காட்டில் வந்து 5 பிள்ளைங்களை வச்சுக்கின்னு கணவன் இறந்து போய் காட்டிலேயே வளர்த்தாங்க குந்தி தேவி. நம்ம வீட்லேயே இருக்க மாட்டேன்றமே ஒழுங்காக, வீட்லேயே அராஜகம்லாம் பண்ணுக்கிறோம், காட்டில் எங்கே போய் வாழறது? அதனால் அவங்களுடைய நிலைகள் வேறு, நம்மளுடைய நிலைகள் வேறு. அதை ஏற்றுக்கவே முடியாது இந்த காலத்துக்கு. அது ஒரு கற்பனை கதை. அது ஒரு உலக மக்களுக்கு எப்படி வாழணும் அப்படின்றதுக்காக. அதில் வந்துமா எல்லா நிகழ்வும் உண்மை. இப்போ மத்திய சர்க்காரில் வந்து பீஷ்மர் விருதுன்னு வச்சுக்கிறோம், துரோணர் விருதுன்னு வச்சுக்கிறோம், அர்ச்சனா விருதுன்னு வச்சுக்கிறோம். இப்போ வந்துக்கிற பிஜேபி ஆட்சி
அதனால் மகாபாரதம் அவங்க இந்துக்கள் வச்சுக்கினாங்கன்னா நியாயம் இருக்குது. அது இல்லை, ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில் வச்சாங்க. அப்போ இல்லாததை மத்தியில் வைக்க மாட்டோம், 1000 கேள்விகள் வந்துடும். ஆனால் அதெல்லாம் உண்மை. இதில் என்னன்னா ஒவ்வொரு கதையிலுமே அப்படி தான், பாதி கதை நிஜம், பாதி புனையப்பட்டது. அதை மிகைப்படுத்திக்கிறது. மிகைப்படுத்தும் போது தான் அது கற்பனைக்கு வருது. அதனால் பல பேருக்கு வந்து, ஏன்னா அந்த நிஜ கதையை இவ்வளோ தூரம் சொல்ல முடியாது. அப்போ அது கூட கற்பனைகள் சேர்க்கும் போது தான் அது இவ்வளோ தூரம் சொல்ல முடியுது. இது இவ்வளோ தூரம் சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா உலகம் ஏற்றுக்க மாட்டேங்குது. கற்பனை கதை அது மொத்தமே கற்பனையில் ஒரு கதை எழுத முடியாது. இப்போ எழுத சொல்லுங்க பார்க்கலாம், யாராலையும் எழுத முடியாது. மகாபாரதம் மாதிரி ஒரு கதையை கதையாகவே இருக்கட்டும், யாராலையும் எழுத முடியாது. ராமாயணம் மாதிரி ஒரு கதையாகவே இருக்கட்டும், யாருமே எழுத முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பேரறிவாளனுங்க எழுதுனது. அது பாதி வந்து நிஜம், பாதி வந்து புனையப்பட்டது. இப்போ ஒரு மனுஷங்கிறான், கொஞ்சம் நல்ல அறிவாளி தான், நல்ல அறிவாளின்னு சொல்லிட்டு போகலாம். இந்த அறிவாளிக்கு இன்னும் உலகத்தில் இருக்கிற அறிவாளியெல்லாம் அது புனை பேர் சேர்ப்பாங்க, அவர் மாதிரி இவர், இவர் மாதிரி அவருன்ட்டு. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்கினது தான் அது. பாதி நடந்த கதை தான். சரிங்கய்யா. அப்புறம் இந்த கலியுகம் 5300 வருஷம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 1500. ஆமாம் ஆமாம், கல்கி அவதரிச்சிட்டாரா? ஆமாம், கல்கி. அதுதான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான். அடுத்தது கல்கி இந்த கலியுகம் அழியறதுக்கு கல்கி தான் வரணும். இப்போது இன்னும் அவதரிக்கலை, இனிமேல் தான் அவதரிக்க. ஆமாம், இனிமேல் தான் ஆகணும். இது ஆரம்பம்தான். இப்போ தசாவதாரம்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா, அதில் தசாவதாரம் ஒரு உயிரினத்தினுடைய தோற்றம் எங்கிருந்து உருவாகுதுன்னா நீர்லேருந்து உருவாகுது. நீர் இன்னும் ஒன்று இல்லைன்னா ஒரு உயிரினமும் மரம் செடி கொடி கூட உருவாகாது. அப்போ நீரினத்திலிருந்து உருவானது தான் அந்த தசாவதாரத்தினுடைய பரிமாண வளர்ச்சி. அது என்ன உருவாச்சு? முதல்ல மீனாச்சு, அப்புறம் ஆமையாச்சு, அப்புறம் பன்னியாச்சு, அப்புறமா சிங்கமாச்சு. இப்படியே மாறி இன்றைக்கி கல்கிக்கு வந்துக்குது. கல்கியினுடைய நிலை என்ன அப்படின்ட்டு போனோமா, கல்கின்னா காற்று. அந்த காற்று எப்படி வந்து அழிக்கும்? காற்று இப்போ நெருப்பால் அழியுது, உலகம் அழிஞ்சின்னு இருக்குது இல்லையா, ஒரு பகுதி. பூகம்பம் வருது, அது ஒரு பகுதி. ஆனால் நீர் பகுதி அப்படி இல்லை. நீர் ஒரே நேரம் அப்படி கடல் பிரிஞ்சுதுன்னா உலகத்தில் ஒன்றுமே இருக்காது, ஒரு உயிரினம் கூட இருக்காது. 1 மணி நேரம் பொறுத்து திருப்பி சேர்ந்துடும், பூமி வெட்டவெளி ஆகிடும். அப்போ இந்த வெட்டவெளியில் அந்த ஈரத்துலேருந்து திருப்பி 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 உருவாகி தான் மனித பிறகு. இது ஒரு யுகத்துலேயும் நடந்துக்குதாங்குது. இது ஒன்று இப்போ தான் நடக்க போகிறது இல்லை, இது காலகாலமாக. இப்போ பூமி தோன்றி எத்தனையோ மில்லியன்ன்றான். அப்போ இத்தனை மில்லியன் இருந்தால் எவ்வளோ கோடி ஜனம் வந்திருக்கும், எவ்வளோ கோடி ஜனம் வரும். ஒன்றும் இல்லை, சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு 50 கோடி இருந்தாங்கன்னா இப்போ 125 கோடி இருக்கிறாங்க. இந்த 60-70 வருஷத்துல இவ்வளோ ஆகிக்குதுன்னா கோடிக்கணக்கான வருஷத்தில் எவ்வளோ ஆகிருக்கும். அப்போது ஒவ்வொரு காலத்துலேயும் இயற்கை அழிக்கும். இயற்கைன்றது ஈசன் அர்த்தம். இப்போது ஈசன்னா என்ன அப்படின்னா எல்லா கிரகத்தையும் கடந்து நின்றது. அது எந்த கிரகத்துக்கும் உட்பட்டதில்லை, எல்லா கிரகமும் அதுக்கு உட்பட்டது. இப்போ பூமின்றது ஒரு கிரகம், சந்திரன், சூரியன், வெள்ளி, புதன், வேழன், இது மாதிரி சனி, இதை எத்தனை கிரகமும் அதுக்குள்ளே வச்சுங்கிறதே தவிர அது எதுக்குள்ளும் அடங்காதது. அதுக்கு பேர் தான் ஈசன், இயற்கை, இறைவன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அந்த இறைவனாக இருக்கப்பட்டது இந்த உலகத்தினுடைய துன்பங்கள் அதிகமாகி ஜன நெருக்கடி ஜாஸ்தி ஆகும்போது அதை அழிச்சிடும். அப்போ புது உலகம் தோன்றும். அதனால தான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், சிவம் என்ற பொருள் அசையா பொருள். அது வந்து உலக இயக்கத்துக்கு வர்றதே கிடையாது. அதிலிருந்து உதிர்ற ஒவ்வொரு பொருள், அதுதான் விஷ்ணு, அதுதான் முருகன், அதுதான் விநாயகர், அதுதான் அம்பாள், அதுதான் வந்து இங்கே செயல்புரியும். அது ஒரு காலகட்டம். அது தெய்வத்தோட மனிதன் உறவாடினான். இப்போ ராமாயண காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ராமர் கடவுள், ஆனால் மனுஷன் உறவாடினான் அவர்கிட்ட. அப்போது தெய்வத்தோட மனிதனும் தெய்வனும் ஒன்றா உறவாடினான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான், சிலை மாந்திரிக வடிவத்தை உபயோகப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணான், சிலை வடிவம். இது ஒவ்வொரு காலகட்டத்தையும் மாறிக்கினே வந்துடுச்சு. வந்து ஞானமும் வந்தது. இந்து மதம் வந்து ஒரு பெரிய புனிதமான மதம். ஆனால் இந்து மதம் வந்து சரியான முட்டாள் மதம். ஆமாம்மா, ஏன் சொல்கிறேன்னா இந்து மதத்தில் இருக்கிற மாதிரி ஞான பாதைக்கு உலகத்தில் எந்த மதமும் வழிகாட்டலை. இறைவனை அடையிறதுக்கு நேரடியான வழிகாட்டுற ஒரே மதம் உலகத்தில் இந்து மதம் ஒண்டி தான். வேறு எந்த மதத்துலையும் இறைவனை வழிபட வச்சாங்களே தவிர இறைவனை அடைய வழி வைக்கல.
ஆனால் இந்து மதத்தில் இறைவனை அடையலாம் மனுஷன். அப்படி தான் மகான். அதனால தான் உலகத்தில் ஒரு மகான் ஒவ்வொரு நாட்டில் தோன்றினார்னா அவரோட முடியும். ஆனால் இந்த இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மகான் தோன்றிக்கினே இருப்பான். காரணம் ஏன்னா இறைவனை அடையிறதுக்கு வழி இந்த இந்து மதத்தில் உண்டு. அதே நேரத்தில் இந்த செயல்பாடுகளில் பார்த்தீங்கன்னா முட்டாள்தனமான செயல்பாடுகள் பண்ணுவான். அதனால தான் நான் சொல்கிறது, இதை மாதிரி அறிவாளியான மதமும் இல்லை, இதை மாதிரி முட்டாள்தனமான மதமும் செயல்பாடுகளும் வேறு மதத்தில் கிடையாது. அதனால தான் சொல்கிறது, இந்து மதம்ன்றது உலகத்தில் ஒரு கடவுளை நேரடி அடைய வழி வகுத்து கொடுத்துருக்குறது. அது சராசரி எல்லா மனிதனாலையும் முடியாது. அப்படி அதை நோக்கி இறைவனை நோக்கி பயணம் பண்ணணும்னு ஒருத்தன் நினைக்கிறான்னா அவன் உலகத்தை மறக்கணும், உலக ஆசைகளில் அழியணும். அப்போ தான் அவனால் போக முடியும். உலக ஆசைகளை வச்சுக்கின்னு நான் இறைவனை அடையணுன்னா இறைவனை அடைய முடியாது. வணங்கலாம தவிர இறைவனை அடைய முடியாது. இறைவனை அடையணும்னா நீ இங்கே விஷயங்களை இழக்கணும் நீ, அப்போ தான் அதை அடைய முடியும். அதுக்கு எல்லாராலையும் தயாரில்லை. ஏன்னா சுகபோக வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறவனுக்கு போய் அதை அழிய விட்டுடுவானா, விட முடியாது. அப்போது வழிபாடுகள், ஆனால் இந்த வழிபாடுகள் எப்படி இருக்கணும் இந்து மதத்தில்ன்றது தான் நான் வலியுறுத்தி சொல்லின்னுக்கிறேன். அதை சில பேர் என்னை நான் இந்து மதத்தில் எதிர்க்கிறேன்னு கூட சொல்கிறாங்க. அது எப்படி எதிர்க்கிறேன்னு எனக்கு தெரியல. சரியான சிந்தனையோடு போங்க. இறைவன் ஒன்று இருக்குது, மனிதன் ஒன்று இருக்குது. அந்த இறைவனை எப்படி வழிபடணும்? மூடத்தனமாக வழிபடாதுங்க. ஆடாக இருக்கிறேன், கோழியாக இருக்கிறேன், மாடாக இருக்கிறேன், பன்னியாக இருக்கிறேன், இதெல்லாம் ஒரு உயிரினங்கள். புனித தன்மையை காட்டின மதத்தில் இதெல்லாம் கொடூரமான செயல்களை செய்யும்போது இது தவறுன்னு நான் சொல்கிறேன். தெய்வத்தை வணங்கும் போது நீயே புனிதனாக ஆகணும்னா நரக வேதனைப்படுத்தி இன்னொரு ஜீவனை போயிட்டு நரக வேதனைப்படுத்திட்டு கடவுள் வழிபாடு எப்படி பண்ண முடியும்? கடவுள் வழிபாடு, ஞான வழிபாடு ரெண்டு இருக்குது. கடவுள் வழிபாடு கூட்டு வழிபாடு, ஞான வழிபாடு தனித்த வழிபாடு. அப்போது ஞான வழிக்கு எல்லாராலையும் போக முடியாது. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது உலகத்திலேயே எல்லா மனிதனால் பண்ண முடியும். மனிதனுக்கு எல்லா சக்திகளுங்குது. ஆனால் சும்மா இருக்க மட்டும் முடியாது. சும்மா ஒருத்தனால் இருக்க முடிஞ்சால் அவன் தான் மகான், அவன் தான் ஞானி, அவன் தான் கடவுள். அது முடியாது. உட்காந்து நீ எதையோ ஒன்று யோசித்துக்கினே இருப்பியே தவிர யோசனை இல்லாமல் எப்போ நிற்கிறியோ அப்போ தான் ஞானம் விளங்கும். அதுதான் ஞானம். அப்போ அப்படிப்பட்ட நிலை உலகத்தை பற்றி நீ அங்கேயே யோசிக்கலைன்னா உலகத்தை பற்றி யோசிப்பியா? யோசிக்க மாட்டேன். அப்போ அந்த மாதிரி யோசிக்காத, உலகத்தை யோசிக்காத, சொந்த பந்தங்களில் மாட்டிக்காமல், பாசத்தில் அடிமையாகாமல் வாழ்ந்தால் இறைவன் அடையலாம். அதனால தான் இந்து மதம் அவ்வளோ வழிகாட்டி வச்சுருக்குது. இப்போ நம்ம சொல்லி கொடுத்துன்னு அதை தான் சொல்லி கொடுக்குறோம். முக்கியமான விஷயம் என்னன்னா, உடலை நம்பி நான் இந்த உலகம் இயங்குது. சில பேர் என்ன சொல்கிறான், நான் எதுக்கியா கடவுளை கும்பிடணும், நான் ஏன் கடவுள் வழியில் போகணும், நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்றேன். எவ்வளோ நாள் உடம்புல பலமும் பாக்கெட்டில் பணமும் இருக்கிற வரைக்கும் தான். ஒரு நாள் நீ விழுந்துட்டீன்னா எவ்வளோ பெரிய முட்டாள் வேலை செய்துக்கிறேன், இவ்வளோ நாள் நான் கடவுளை வழிபாடு இல்லையே, கடவுளை வணங்கலையே அப்படின்ற எண்ணம் தானாகவே உனக்கு வந்துடும். அப்போது கடவுள்ன்றது உனக்கு எது அப்படின்னு யோசிக்கணும். பக்தியில் கோயில் கொல்லங்கள் போகிறது தவறே இல்லை, பக்தியில் போகணும். ஆனால் ஞானத்தை தேடுறவனுக்கு உடலை மறந்து உயிரை தேடணும். நான் யார், எதுக்காக பிறந்தேன், ஏன் வளர்ந்தேன், நான் பிறந்து சாப்பிட்டு சாகிறதுக்காக பிறந்தேன்னு யோசித்தீங்கன்னா தெரியும். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கொரோனாஸு இந்த பிரச்சனையில் உலகம் ஃபுல்லாக இருக்கிற நம்ம சீடர்களுக்கு ஒருத்தரையும் டச் ஆகலை. நான் சொன்னேன், இந்த மூச்சு பயிற்சி மட்டும் பண்ணுங்க, நீங்கள் வேறு ஒன்றும் பண்ணாதீங்க, இந்த கொரோனாஸ்ன்ற பேச்சு கிடையாது. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக நம்ம சீடருங்கிறோம், உலகம் ஃபுல்லாக கொடூரமான நிலையில் போயினுக்குது. ஆனால் நம்ம சீடர்களை யாரையுமே தொடலை. இங்கேயே நம்ம தமிழ்நாட்டிலையும் யாரையும் தொடலை. காரணம் என்ன? அந்த மூச்சு பயிற்சியினுடைய நிலை என்னன்னா, உன்னோட உன் எண்ணத்தோடு அது கலந்துடும், உடலில் வெப்பத்தை உண்டாக்கிடும். வெப்பத்தை உண்டாக்கும் போது குளிமை சேராமல் இருந்ததுன்னா அந்த கொரோனாஸ் கிடையாது. அதனால தான் நான் ஏற்கனவே அதை சொல்லியிருந்தேன். அதனால் அந்த மாதிரி வழியில் போய் செயல்பட்டிங்கன்னா மன தைரியம் வரும், தைரியமாக இருப்பீங்க. அது உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் உதவியாக இருக்கும். உங்கள் குடும்பத்துக்கும் உதவியாக இருக்கும். நீங்களும் எந்த நிலையிலையும் கவலைப்படாமல் வாழலாம். இப்போ ஒரு சின்ன ஒரு காலில் கல்லிச்சிக்கிச்சின்னா கூட நம்ம குழந்தைக்கு பதறி போயிடுவோம் நம்ம. அது இயற்கையான விஷயம். ஆனால் இந்த பாதையில் போகிறவங்களுக்கு செத்தே போயிட்டாட்ட சரி, இது இயற்கை, இறப்பு ஒரு நாளைக்கு வரதானே போதுன்றது மனோதைரியம் வரும். அதுதான் ஞானத்துக்கும் அஞ்ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம். நல்லா இருக்கம்மா, சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. ரொம்ப சந்தோஷம். ஐயா உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும். கேளுமா. இப்போ தசாவதாரம் இருக்கு இல்லையா? சரி சாரி, மகாபாரதம். சரி. அதில்
கிருஷ்ணர் வந்து அஸ்வத்தாமனுக்கு ஒரு இது கொடுப்பாரு, சாபம் சாபம் மாதிரி. இந்த யுகம் முடியிற வரைக்கும் உனக்கு அழிவு கிடையாது, நீ வந்து கஷ்டப்படுவ, யாரும் இருட்டிலேயே தான் இருப்பாங்கிற மாதிரி. அவரோட அழிவு முடிஞ்சிருச்சா? அந்த யுகம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. அழிஞ்சிட்டாரா? அந்த அழிவு வந்து நம்மளுக்கு தெரிய வந்துதா? யுகம்ன்றது இது கலியுகம். ஓகே. இந்த கலியுகம் முடியறதுக்கு இன்னொரு 5400 வருஷம் ஆயிருக்குது. இன்னும் ஒரு 1500 வருஷம் இருக்குது இந்த யுகம் முடியறதுக்கு. அது வரைக்கும் அஸ்வத்தாமனுக்கு ஏன் அப்படிப்பட்ட ஒரு சாபம் அப்படின்னா, எல்லாரும் விரோதியை கூட கொல்லுவாங்க. போர்க்கலன்னா அது சகஜம் தானே, பகைவர்களை கொல்றது தான் போர்க்களம். ஆனால் கர்ப்பத்தில் இருக்கிற சிசுவை வந்து யாருமே அழிக்கணும்னு நினைக்கவே மாட்டான், மனசால் கூட நினைக்க மாட்டான். ஆனால் இந்த அஸ்வத்தாமன் என்ன பண்ணிட்டான்னா, இத்தனைக்கும் அவங்களுடைய அப்பா சாவுக்கு பாண்டவர் வம்சமே காரணம் கிடையாது. ஏன்னா அவங்க அப்பா துரோணரை வந்து இவனுடைய புள்ள தான் கொன்னது. அதனால் பாண்டவருக்கு சம்பந்தமே கிடையாது. இருந்தாலும் பாண்டவருங்க அந்த பிள்ளைங்க தூங்கும் போது வெட்டிட்டான், கொண்டுட்டான் எல்லாரையும். அது கொன்னது இல்லாமல் கர்ப்பத்தில் இருக்கிற அபிமன்யுனுடைய அந்த குழந்தைய கூட கலைச்சிட்டான் வஜ்ராயுதத்தை விட்டு. அப்போது அந்த கலைக்கும் போது அந்த சிசுவாகப்பட்டது கலையிற நிலைக்கு வந்துச்சு. அந்த தாய் வந்து துடிக்கிறான். அப்போ கிருஷ்ணன் வந்து அந்த கலையிற குழந்தைய ஒன்றாக்கி அதை சேர்த்ததால், அது கடவுளினுடைய கைப்பட்டதால் அந்த குழந்தைக்கு பேர் பரிசுத்துன்னு வந்தது. சுத்தமான பொருள் அது. அப்போது அதுக்கு பரிசுத்து மன்னன், அது குழந்தை பிறந்து அதுக்கு பரிசுத்துன்னு வந்து பரிசுத்து மன்னன் ஆட்சி நடத்தினார். அந்த பரிசுத்து மன்னன் ஆட்சி நடத்தின காலகட்டத்தில் தான் சந்திர வம்சம்னு இருந்தது வந்து இந்து மதம்னு மாறிச்சு. அதுக்கு முன்ன வரைக்கும் சந்திர வம்சம் தான் அது. அந்த பரிசுத்து வந்த பிறகு தான் அது இந்துக்களாக மாறினது. அப்போ இந்துக்களாக மாற்றினது பரிசுத்து மன்னன். ஆனால் அந்த கொடூரமான செயலை யாருமே செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த அஸ்வத்தாமன் செய்தான். அதனால் கடவுள்ன்ற கண்ணனுக்கு வந்து அளவு கடந்த கோபம் வந்து அவனை சாகடிக்கணுன்னா ஒரு வினாடி கூட போதாது கடவுளுக்கு. ஆனால் அவனை சாகடிக்கலை. ஏன்னா ஒரு மனிதன் ஒரு மரணம் வர்றது வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் அவனுக்கு துடிப்பு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நின்று போயிடும். ஆனால் இந்த நரக வேதனைன்றாங்கல்ல, அந்த நரக வேதனை அவன் படணுன்றதுக்காகவே அவனும் இருட்டிலேயே வாழணும். அவனுடைய உடல்நிலையை யாருமே விரும்பக்கூடாது. அந்த மாதிரி கடவுள் வந்து அவனை சபிச்சார். அவர் இருக்கிறாரா இறந்துட்டாரான்னு யாரும் அறிய முடியாத விஷயம். ஏன்னா மகாபாரதத்தில் கூட எல்லாரும் கடவுள் இருந்தார், எல்லாரும் இருந்தாங்க. சராசரி மனுஷனால தெய்வலோக விஷயங்களை அறியவே முடியாது. இது நம்ம வந்து அதிலெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. பண்ணோம்னாவே நமக்கு விடையே கிடைக்காது. ஏன்னா அது தெய்வலோக ரகசியங்கள். பஞ்சபாண்டவர்கள் இருந்தது, கண்ணன் இருந்தது, இதெல்லாம் தெய்வலோக ரகசியங்கள். இப்போ மார்கண்டன் என்றும் 16 மார்கண்டன் அப்படின்ட்டு ஒரு கதை இருக்குது. அப்போ இந்த மார்கண்டன் என்றும் 16னா அவர் எப்பவுமே இங்கே இருக்கணும் இல்லை. அப்போ எங்கே போனார் அப்படின்னா, மார்கண்டன்ன்றது மரணம் இல்லா வாழ்வு. அது மரணமில்லா வாழ்வு எப்போ கிடைக்குதுன்னா, சந்திரகலையில் மூச்சு ஓடி 16 கலையில் எங்கள் சுழியில் நின்றுட்டான்னா அந்த இடத்துல இறப்பு பிறப்பு எதுவும் கிடையாது. அதனால் அந்த இடத்துக்கு பேர் மார்கண்டன். அங்கே என்ன இருக்குதுன்னா சிவம் இருக்குது. அப்போ இந்த ஜீவனாகப்பட்டவன் சிவமா மாறி கடவுளாக நிற்கும் போது அந்த மரணம் இல்லாத பெருவாழ்வு கிடைக்குது. அந்த மாதிரி நிலை அது வெளியே வந்து இது புரியாததுக்காக, மக்களுக்கு புரியறதுக்காக ஒவ்வொரு பாத்திரங்கள் அமைச்சாங்க. ஏன்னா மக்களுக்கு எல்லாருமே ஞானத்தில் போக முடியாதால ஒவ்வொரு பாத்திரங்களை அமைச்சு அதுக்கு ஒரு கதாபாத்திரத்தை வச்சு அதை அடையாளமாக காட்டும் போது தான் மக்களுக்கு அது புரிஞ்சுது. ஏன்னா ஆதியில் வந்து ஒரு ஆள் சந்திக்கிறதே எத்தனையோ காலங்கள் ஆகும். இப்போ ஒரு செகண்டில் 1,00,000 பேரை சந்திக்கிறோம். அந்த மாதிரி காலம் அது. அப்போ அந்த மாதிரி காலத்தில் புரிய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரங்களை அமைச்சு ஜனத்துக்கு புரிய வச்சாங்க. இப்படிலாம் வாழணும் நம்ம. இதெல்லாம் தீமைகள் செய்யும்போது இந்த விபரீதங்கள் ஏற்படும். அப்போ நன்மைகளை செய்யும்போது நமக்கு வந்து சொர்க்கவாசல் திறந்துருக்கும். அப்போ நம்ம சொர்க்கத்துக்கு போகலாம். அப்போ தீமை துன்பம் இங்கேயும் துன்பம் இல்லை, அங்கேயும் துன்பம் இல்லாத வாழலான்றதுக்காக இதெல்லாம் அமைச்சாங்க. அதனால் அவன் வந்து அஸ்வத்தாமன் இருக்கிறானா இல்லையா யாருமே அறிய முடியாது. ஏன்னா அதெல்லாம் ஒரு கதாபாத்திரங்கள் அது. அதனால் அறிய முடியாத விஷயங்கள் அது.
அது நடந்த விஷயம். கண்ணன் வந்து இந்த மாதிரி அவனை வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தது, தண்டனை. கூட இவங்க வந்து துரியோதனன் அவங்க அம்மா வந்து கண்ணனுக்கு சாபம் ஆமா ஆமா வம்சமே அழிஞ்சிடும். ஆமா, அது யாதவ குலமே யாதவ குலம் அழிஞ்சிடும், நீயும் அழிஞ்சிடுவ. காந்தாரி கொடுக்குற சாபம் அது. அந்த காந்தாரி எதுக்கு கொடுக்குறான்னா, யாதவ குலம் இருக்குதானே கொஞ்சமா இருக்கும், ஒன்னு ரெண்டு இருக்குது, ரொம்ப விளம்பரமா இல்லை. இப்ப வடநாடு வந்து மொத்தமே யாதவ குலம். இப்ப நீங்களே பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ஃபுல்லா தலைவருங்கெல்லாம் யாதவராக தான் இருப்பாங்க இல்லையா. அந்த யாதவ குலம் வந்து ஓஹோன்னு இருந்த காலம் அது. இப்ப கொஞ்சம் கம்மி. ஆனால் அது ஏன் காந்தாரி கண்ணனுக்கு அந்த மாதிரியான ஒரு சாபம் கடவுள்னு தெரிஞ்சு காந்தாரி ஏன் கண்ணனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சாபம் இடுறா அப்படின்னா, அதனால்தான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், அர்ஜுனன் யாரையும் கொல்லவே இல்லை, எல்லாம் கண்ணன் தான் சொல்லுது. அர்ஜுனன் வந்து சும்மா ஒரு பார்வைக்கு தான் வச்சாங்களே தவிர யாரையுமே கொல்லலை. இப்போ பீஷ்மரை கொன்னது சிகிண்டி இல்லையா, துரோணரை கொன்னது துருபத மன்னனுடைய புள்ள கொன்னான். ஏன்னா துருபதனை வந்து இவன் கொன்னுட்டான். அதனால அவன் வந்து அவன் புள்ள வந்து துரோணரை வெட்டிட்டான். அப்போ இதை வெட்ட முடியுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. கண்ணன் போய் சொல்றான், நீ மரணத்தை ஏத்துக்கணும், நீ செய்த தவறுக்கு. பீஷ்மர்கிட்ட போய் நீ செய்த தவறுக்கு நீ மரணத்தை ஏத்துக்கணும் இப்படின்னு கண்ணன் தான் எல்லாரையுமே கொன்னது. அதே மாதிரி கர்ணன் கிட்ட போயும் அர்ஜுனெல்லாம் கர்ணனை கொல்லவும் முடியாது, கொல்லவும் இல்லை. இது கதாபாத்திரத்தில் மாற்றி மாற்றி பேசினுக்கிறாங்க. உண்மையை யோசிக்கணும். அங்கே யோசித்தோம்னா எல்லாரும் அந்த சம்மாரம் நடந்தது கண்ணன். இது ஏன் அந்த காந்தாரி வந்து கடவுளுன்ற கண்ணனை கூட இப்படி சபிச்சா அப்படின்னா, 99 பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க. இருக்கிறது ஒரு புள்ள துரியோதனன். அந்த ஒரு பிள்ளைக்கு இந்த காந்தாரி கண்ணை கட்டி ஒரு தவமே வாழ்நாள் புள்ளா இருந்தா. அப்போ அந்த கண் கட்டு அவுக்கும் போது அதனுடைய தீட்சணையால் அவனுக்கு மரணமே இல்லாத வஜ்ரமாக மாறிடும் உடல். அப்போ வஜ்ரமாக மாறிடுச்சுன்னா எந்த ஆயுதத்தாலையும் அந்த கொல்ல முடியாது அவனை. அதனால் கண்ணன் என்ன பண்ணுறாருன்னா, என்னப்பா நீ போய் இது மாதிரி அம்மனை கட்டியா போகிற, என்னதான் தாயாக இருந்தால் கூட அம்மனை கட்ட போக முடியுமா, சும்மா அந்த இடம் வரைக்கும் ஒரு இலையானா கட்டிக்கின்னு போகும்போது வாழை இலையை கட்டிக்கின்னு வரான். அப்போ காந்தாரி கண்ணை திறந்து பார்த்த உடனே உடல் வஜ்ரமாச்சு, கீழே கால் வஜ்ரமாச்சு, ஆனால் தொடையிலேருந்து இடுப்பு வரைக்கும் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் பீமன் வந்து அடிக்கும்போது தொடையில் அடித்து கொள்றது. அப்போது துரியோதனனை கொன்னதும் கண்ணன் தான். பீமனால் கொல்ல முடியாது. பீமன் பலசாலி கிளசாலி அதெல்லாம் இல்லை. அது கதைக்கு வெளியே பேசினுக்குது. உண்மையை நம்ம யோசித்து பார்த்தோம்னா தெரியும். அந்த கண்ணன் போய் அந்த இலையை கட்டிக்கணும்னு துரியோதனன் கிட்ட சொல்லலைன்னா பீமனால துரியோதனை கொல்ல முடியாது இல்லையா. அதே மாதிரி கர்ணனை போய் நீ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிற, உன் தாயெல்லாம் விட்டுட்ட, உன் தம்பியெல்லாம் விட்டுட்ட, நீ வந்து மரணத்துக்கு தயாராகணும் போது தான் சரி கொன்னுட்டு நீட்டு கர்ணன் நிற்கிறான். கர்ணன் நிற்கும் போது தான் இவன் அம்பாடி. அப்போ கொன்னது கண்ணன் தான் முதல்லையே. கண்ணனை எல்லாரையும் வந்து பீஷ்மரை ஒரு முறை தான் கொன்னாங்க சிகிண்டி, துரோணரை ஒரு முறை தான் கொன்னாங்க, கண்ணனை 6 முறை கொள்றாங்க கர்ணனை. அதனால தான் சொல்றது கர்ணனுக்கு ஈக்குவல் அந்த பாத்திரத்தில் யாருமே கிடையாதுன்னு சொல்றது நான். ஏன்னா அவன் பிறந்த உடனே கவச குண்டலத்தை வாங்கிடுறான் இந்திரன் வந்து இல்லையா. அப்போ அவனுடைய உயிர் அப்பவே கொன்னான் அவன். அதுக்கப்புறம் பரசுராமர்கிட்ட போய் கலை கற்றுக்கும் போது அங்கே கலையில் கிருஷ்ண பரமாத்மா வண்டு அப்போ வந்து அங்கேயும் கெடுத்துட்டாரு. இப்படி ஒவ்வொரு முறையாக கொண்டாங்க அவனை. எல்லாரையும் ஒரு முறை கொன்னா கர்ணனை 5 முறை கொள்றாங்க. அதனால கர்ணனுக்கு ஈக்குவல் அந்த பாத்திரத்தில் யாருக்குமே கிடையாது, அவ்வளோ சிறந்தவன். ஆனால் அந்த மகாபாரதத்தினுடைய அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணன்ற கடவுள் தான். மீதி எல்லாம் அந்த கதாபாத்திரம் தான். அதில் கதாநாயகன் கண்ணன் தான். அதனால கண்ணன் தான் எல்லாருக்குமே கொன்னான். பீஷ்மரை வந்து எதிர்த்து நிற்கிறது கூட ஆள் கிடையாது. அப்படியாப்பட்ட பீஷ்மரை போய் கண்ணன் இறங்கி போய் என்னை யாரும் கொல்ல முடியாது, நான் என்னால் கொல்ல முடியும்னுட்டு போறாரு. கண்ணன் நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு, எனக்கு ஆயுதம் தேவையில்லை, இந்த தேர்னுடைய சக்கரம் போதும் அப்படின்றாரு. அப்போது கொல்ல முடியாது அர்ஜுனனால். அர்ஜுனை வந்து ஒரு கதாபாத்திரத்துக்கு வச்சுக்கினாங்களே தவிர உண்மையான கதை வந்து அர்ஜுன் யாரையுமே கொல்லலை. அதனால் துரியோதனுடைய தங்கச்சி வீட்டுக்காரன் பாஞ்சாலியை கைப்பிடிச்சி இழுக்கிறான். அதனால் அவனை மொட்டை அடிச்சிட்டாங்க. அந்த வெறியில் இந்த மகாபாரத போரில் அவன் அர்ஜுனங்கிட்ட சவால் இடுறான், சூரிய உதயத்துக்குள்ளே நான் உன்னை கொல்றேன்னும் போது நான் எதுவுமே மறைச்சி வச்சிடுறாங்க.
அந்த இடத்துல கூட கண்ணன் போய் சூரியனை மறைச்சிடுறாரு. மறைச்ச பிறகு பொழுது போயிடுச்சுன்னு வெளியே வந்த பிறகு தான் அர்ஜுனால் கொல்ல முடிஞ்சது. அப்போது ஒவ்வொரு கதாபாத்திரத்திலையும் கண்ணனுடைய இதுதான் முக்கியமானது, தவிர மற்ற யாருதுமே கிடையாதும்மா. கண்ணன், கர்ணன், பீஷ்மர், இந்த 3 பேருனுடைய கதாபாத்திரம் தான் அது. சரிங்க. அப்புறம் நகுலன் சகாதேவன் அவங்க 2 பேருக்கும் வந்து இந்த மருத்துவ சக்தி இருக்கு இல்லையா? ஆமாம், அந்த மாதிரி இப்போ இந்த கலியுகத்துல யாருக்கும் இருக்கும், யாருக்காவது இருக்கும். ஆனால் நம்ம எல்லாருமே நமக்கு தெரியாது இல்லையா? யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஞானிகள் கூட இன்னமும் இருக்கிறாங்க, நல்ல உண்மையான ஞானிகள். போலியை பற்றி நான் பேசலை. உண்மையான ஞானிகள் இன்னும் இருக்கிறாங்க. ஆனால் மறைமுகமாக இருக்கிறாங்க, நம்ம அறிய முடியாமல் இருக்கிறாங்க. ஆனால் இல்லைன்னு மட்டும் சொல்ல முடியாது. அதே மாதிரி வைத்தியத்தில் சாக போகிறவனோட காப்பாற்றுற வைத்தியம் எல்லாம் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியல, நம்ம உறவு கொள்ளலை. அதனால் இல்லைன்னு நம்மளால் தெரிஞ்சுக்கலன்றதுனால இல்லைன்னு சொல்லிட முடியாது. அதனால் எல்லாமே எல்லா காலத்திலையும் இருக்கும். உலகம் அழியும் போது எல்லாமே அழியும். வள்ளலார் வந்து போகத்தை யோகமாக மாற்ற முடியும்னு சொல்றாரு. ஆமாம், இதை பற்றி நீங்கள் போகம்ன்றது ஒரு ஆணும் பெண்ணும் புணர்வு பண்ணுறது உலகத்தில் போகம். இந்த போகத்தை வெளியே பண்ணும்போது ஒரு ஆணு பெண்ணும், உள்ளவும் ஒரு போகம் இருக்குது, ஆணு பெண்ணும். இங்கே வெளியே பண்ணும்போது ஒரு சராசரி மனுஷனும் ஒரு பெண்ணும் போகம் பண்ணுறது, அது வெளியே போகம். உள்ள போகம் பண்ணுறது சிவமும் சக்தியும் போகம் பண்ணுறது, அதுவும் போகம்தான். ரெண்டு உருவங்கள் இணையும் போது அதுக்கு பேர் போகம். அப்போது இந்த கீழகிற ஸ்தூல விந்து சூட்சும விந்து போய் தொட்டுதுன்னா அது ஒரு போகம், இன்பம். போகம் எதுக்காக பண்ணுறான்னா இன்பத்துக்காக தான் பண்ணுறான். ஆனால் அந்த இன்பங்கள் இந்த உலகத்தில் பண்ணுறது சிற்றின்பம். மேலே உடலுக்குள்ளவே ஒரு உடலுக்குள்ளவே 2 பொருள்களை இணைய வைக்கிறது பேரின்பம். அந்த பேரின்பம் சிவமும் சக்தியும் இணைக்கிறது போகம். உள்ளோ வெளியே ஆணும் பெண்ணும் சேர்றது போகம். அதனால சொல்கிறாரு போகமும் யோகமாக மாற்றலாம். இது மேலே போனால் யோகமாக மாறிடும், வெளியே வந்தால் போகமாக மாறிடும் அப்படின்றதுக்காக சொல்கிறாரு. இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் விநாயகர் பெருமானை பற்றி பேசுனீங்க. சரி. அதுலேருந்து ஒரு கேள்வி என்னென்னா, விநாயகரோட கையில் வந்து ஒரு கையில் வந்து பாச கயிறும், சரி, ஒரு கையில் அந்த பாச கயிறை வெட்டுற மாதிரி ஒரு கோடையும் இருக்கு. சரி. ஒரே ஒருத்தர்கிட்டயே ஒன்று கட்டுற மாதிரி ஒரு பொருளும், சரி, அதையே வெட்டுற மாதிரி ஒரு பொருளும் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? ஒரு பொருள் இருக்கிறது காப்பாற்றுறதுக்கு வெட்டுற மாதிரி இருக்கிறது, ஒரு பொருள் இருக்குது நீ அட்டுழியம் பண்ணும்போது அழிக்கிறதுக்காக இருக்கிறது ஒரு பொருள். அப்போ 2 பொருளையும் இறைவன்ற ஒரு பொருள் செய்துன்னுக்குதுன்றது தான் இந்த உலகத்துக்கு அடையாளம். இப்படிதானப்பா? இப்போ வந்து பிரதோஷம் அன்னைக்கு சிவன் கோயிலில் போய் எல்லாரும் வழிபடுறாங்க. சரி. அது என்னென்ன நந்தியோட 2 கொம்புக்கு நடுவில் பார்க்கணும். சரி. அதோட உண்மை விளக்கம் என்ன? இந்த பிரதோஷம்ன்றது இப்போ ஒரு 15 வருஷமா 20 வருஷமாக தான் நடக்குது. அதுக்கு முன்னே பிரதோஷம்ன்றதுலாம் ஒன்று எங்கேயும் கிடையாது. இது ஏன் இந்த பிரதோஷம் வச்சுக்கினாங்க அப்படின்னா, பெருமா கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஜனங்க போகும். ஏன்னா அது காக்கும் கடவுள்னு பேர். அதனால் அதில் ஜனங்க போவோம், அந்த கோவில் நிர்வாகத்துக்கு வருமானம் வரும். ஆனால் சிவன் கோயிலெலாம் பார்த்திங்கன்னா வருமானமே வராது. அதில் இருக்கிற ஐயர் எல்லாமே காஞ்சி போய் தான் இருப்பாங்க. ஏன்னா அது அழிக்கும் கடவுள்னு ஒரு பேர் வச்சுக்கணும். ஆனால் அது மறைக்கும் கடவுள். அது அழிக்கும் கடவுள்னு வெளியே சொன்னதல்ல. அழிக்கும் கடவுள்னாக்கா எல்லோரும் பயப்பட தானே செய்வான். அதனால் அதுக்கிட்ட யாருமே போக மாட்டோம். அதுக்கிட்ட யார் போய்க்கணும்னு சொன்னால் ஞானிகள் மட்டும்தான் அதுக்கிட்ட போகணும். அப்போது இந்த அழிக்கும் கடவுள்ன்றதுனால இதை யாரும் போவதுனால அந்த கோவிலுக்கும் வருமானம் இல்லை, கோவிலினுடைய குருமார்களுக்கும் வருமானம் இல்லாமல் இருந்தது. அப்போ இந்த நேரத்தில் தான் இந்த பிரதோஷத்தை வச்சா கூட்டம் கூட ஆரம்பிச்சது. பிரதோஷம்ன்றது இப்போ தான் நடக்கலை, இது காலகாலமாக உலகம் உற்பத்தி ஆன காலத்துலேருந்து நடந்துக்கின்னு தான் இருக்குது. இந்த நந்தி ஸ்தூல வாகனமே நந்தி. அப்போது இந்த ஸ்தூல வாகனமே நந்தின்னா இந்த உடல் தான் நந்தி. நந்தின்றது வெளியே இருக்கிறது மாடுக்குது, அந்த மாடுக்கு பதில் இந்த மாடு தான் நந்தின்னு பேர் இந்த உடலுக்கு. இதுதான் சிவபெருமான் வந்து நந்தி வாகனம் அப்படின்வாங்க, மாடு மேலே வர வாகனம். அப்போ சிவபெருமான் மாட்டு மேலே வருவார். அப்போ மாடுன்னா என்னன்னா நம்ம தான் மாடு, நம்ம பேர் தான் நந்தி. இந்த நந்திக்குள்ளே தான் சிவபெருமான் நடனம் ஆடினுக்கிறாரு. இந்த நடனம் ஆடுறது தான் உயிர்.
இந்த இந்த உயிர் நடனம் ஆடலைன்னா நம்ம இருக்க மாட்டோம். அப்போது இது எப்படின்னா இடைகலை பிங்கலைன்ற 2 சுவாசங்கள் ஓடுது. இந்த 2 சுவாசத்துக்குள்ளே அக்னின்னுட்டு சுழுமுனைன்னுட்டு ஒரு சுவாசம் நடக்குது. இந்த இடைகலை பிங்கலை நீயாக இருக்கிற இந்த அக்னிகலைன்றது சிவமாக இருக்குது. இந்த 2 கலைக்கு நடுவில் இது கொம்பாக்கி இதை உடலை மாடாக்கி இந்த 2க்குள்ளே அந்த சுழுமுனை ஆடுறது தான் சிவநடனம். அதனால் சிவபெருமான் 2 மாட்டு கொம்புக்கு நடுவில் ஆடிங்கிறன்னு அடையாளத்தை வச்சுக்கிறாங்க. ஆனால் நிஜம் நமக்குள்ளே நடந்துக்கினுக்கிற விஷயந்தான் அது. அது இவ்வளோ நாள் செய்யாமல் இருந்தாங்க. இப்போ இதுக்காக இப்போ பண்ண உடனே ஜனங்கள் இப்போ நிறைய விரும்பி போய் பார்க்குது. ஆனால் இந்த பிரதோஷம், இந்த இடைகலை பிங்கலை சிவநடனம்ன்றது இன்றைக்கி நடக்கலை. மனிதன் எப்போ உயிரினங்கள் உற்பத்தி ஆச்சோ அன்னிலேருந்து நடந்துக்கின்னு தான் இருக்குது. ஆனால் அதை இப்போ தான் வெளிப்படுத்திக்கின்னு அதை ஒரு 20 வருஷமாக செய்துனுக்கிறாங்க. கோயிலில் இப்போ சிவன் கோயிலில் நிறைய கூட்டம், நல்ல வருமானம் வருது. அதுக்காக அதை செய்துனுக்கிறாங்க. இதுதான் அதனுடைய தத்துவம். சிவநடனம் தான் பிரதோஷம்ன்றது. மனுஷ பிறவியில் அவனோட முழுமை அடையணும்னா கடவுளை உணர்ந்தால் மட்டும்தான் அடைய முடியுமா? ஆமாம். இல்லைன்னா அவனுக்கு பிறவியே அறப்பிறவின்னு தான் பேர். இப்போது ஒரு மனிதன் வாழ்க்கையில் முழுமை அடைஞ்சார் அப்படின்னு சொல்லுவான். அந்த மனிதன் எப்போ முழுமை அடையிறான் அப்படின்னா, இப்போ ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்கு 2 பசங்க. இந்த 2 பசங்க கணவன் மனைவி ஆகிட்டாங்க, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். ஒரு 2 பசங்க பிறந்துடுச்சு. அவன் முழுமை அடைஞ்சானா முழுமை அடையலை, முழுமை அடைய முடியாது அவ்வளோ சீக்கிரம். அப்போது இந்த கணவன் மனைவிக்கு 2 பசங்க, அந்த 2 பசங்களுக்கு 2 பசங்க பிறக்கணும். அப்போ தான் அவன் முழுமை அடைஞ்சான். அப்போது இந்த 2 பிள்ளைங்களுக்கு 2 பிள்ளைங்களுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இல்லை தாயும் இருக்கணும் தகப்பனும் இருக்கணும். 2 பேரும் இருந்தால்தான் அது முழுமை. அதுக்குள்ளே ஒரு தாய் இறந்துட்டோ இல்லை தகப்பன் இறந்துட்டாலோ அது முழுமையான வாழ்வு இல்லை. அப்போது உலக விஷயத்துக்கே இப்படிப்பட்ட நிலை இருந்தால் தான் முழுமை அடையிறான். அப்படின்னா ஞான விஷயத்தில் எப்போ முழுமை அடையிறான் ஒரு மனிதன்னா, மனம் எப்போ போய் ஆன்மாவோட இணையுதோ அப்போ தான் முழுமை அடையிறான். ஏன் இப்போ முழுமை அடையிறான் அப்படின்னா, மனம் ஆன்மாவில் இணைஞ்சு போச்சுன்னா ஆசை அறுத்து போகிறான். ஆசை அறுத்து போகும்போது அவனுக்கு பிறப்பு நின்று போகுது. பிறப்பு நின்று போகும்போது அவன் இறைவனோட கலக்கும்போது அது முழுமையான வாழ்க்கை. ஆனால் மனம் இருந்து சாகும்போது அவன் பூமியில் பிறந்து இங்கே 10 வாட்டி பிறந்தாலும் சாகும்போது அது அறவாழ்வாக தான் இருக்கிறத முழு வாழ்வு கிடைக்கல. அவனுக்கு முழு வாழ்வு கிடைக்கணும்னா இறைவனை நோக்கி பயணம் பண்ணணும். வாழும் காலத்தில் அந்த இறைவனை அடைஞ்சான்னா அப்போ தான் அவன் முழுமை வாழ்வு அடைஞ்சான்னு அர்த்தம். உயிர் அப்படின்னு சொல்லி. ஆமாம் சாமி. அப்போ கோமா ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு மனம் இல்லை இல்லை அப்போ ஆனால் உயிர் இருக்குல்ல? உயிர் இருக்கும், மனம் இல்லை. அப்போ அது எப்படி சொல்லி? ஆமாம் சாமி. இப்போ நான் என்ன அதையே சொல்லியிருக்கிறேன் சாமி. உயிர்ன்றது பிராண காற்று. எண்ணங்கள் சேரும்போது தான் அந்த பிராண காற்றுக்கு பேர் மனம்னு ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போது அவன் எண்ணமற்ற நிலையில் படுத்துங்கிறான், ஆனால் உயிர் மட்டும் ஓடிக்கினுக்குது. அது கோமா ஸ்டேஜ். ஆனால் எண்ணங்கள் சேரும்போது அவனுக்கு செயல் வந்துடும். அப்போ மனம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ 10 நேரம் கோமா ஸ்டேஜில் திடீர்னு அவனுக்கு மனம் வந்துடுச்சு. கோமா ஸ்டேஜ் தெரிஞ்சு மனசு பிரிஞ்சிடுச்சு. அதுலேருந்து பிரியும்போது அம்மா எங்கே இருக்கிறாங்க, அப்பா எங்கே இருக்கிறாரு, அண்ணன் எங்கே இருக்கிறான், தம்பி எங்கிறான், சம்சாரம் எங்கே இருக்கிறான். அப்போது மனம் வந்துடுச்சு. மனம் வந்ததால் செயலை விரும்புது. அப்போது மனம் இருந்தால் தான் உலகத்தின் செயல், மனம் இல்லைன்னா உலக செயல் இல்லை. ஆனால் இதில் ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் என்ன வித்தியாசம்னா, மனம் இல்லைன்னா அஞ்ஞானி பிணமாக மாறிடுவான். ஆனால் ஞானி என்ன பண்ணுறான், மனம் இல்லைன்னா ஞானியாக மாறி போகிறான். 2 பேரும் உயிர் இருக்குது. மனம் இருக்கிறவனுக்கும் உயிர் இருக்குது, ஆன்மா இருக்கிறவனுக்கும் உயிர் இருக்குது. ஆனால் இந்த மனத்தை எதுலேருந்து அது பிறந்ததோ அதில் எடுத்து போய் இணைச்சிட்றான். இணைக்கிறதுக்கு அவனுக்கு குறைஞ்சது 50 வருஷம் 40 வருஷம் 30 வருஷம் தேவைப்படுது. அதை இணைச்ச பிறகு தான் அவன் மனம் இல்லாத நிலையில் வரான். அப்போ அவனுக்கு மனம் இல்லாத நிலையில் இருக்கிறவனுக்கு துன்பம் இன்பம் இல்லை, இரவு பகல் இல்லை, ஆரம்பம் முடிவு இல்லை, இப்படி வாழறான். இந்த மனம் இருக்கிறவனுக்கு இது எத்தனையும் இருக்குது. அதனால தான் பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொன்னார், கடவுள் என்றவரை எங்கேயோ போய் தேடுறான்டா, எதுலையோ போய் தேடிங்க இருக்கிறான். அவன் விருப்பத்துக்கு அவன் மனசு எப்படிலாம் விரும்புதோ அப்படிலாம் தேடுறான். ஆனால் கடவுள் அப்படியா இருக்கிறான்னா இல்லைடா, அவன் ஒரே விதமாக தாண்டா இருக்கிறான் அப்படின்றான். எப்படிப்பா தேடணும்?
உள்ளுக்குள்ளவே உணர வேண்டும். எங்கே உணரணும்? உனக்குள்ளவே உணரணும். நான் யார், நான் எதுக்கு பிறந்தேன், எதுக்கு வளர்ந்தேன், எனக்கு வயசாகிடுச்சு. இப்போ என்னை எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, டே பையான்னு கூப்பிட்டாங்க, குழந்தைன்னு கூப்பிட்டாங்க என்னை இளமையில். அப்புறம் என்னங்க வாங்க போங்க வாயா போயானாங்க. இப்போ வா தாத்தா போ தாத்தா. இந்த 3 பிறப்பு எதுக்கு எனக்கு? இந்த 3 நிலைக்கு தாண்டி மரணம்னு ஒன்று இருக்குது, அது ஏன் வரணும்? இந்த சாகரத்துக்கோசமாக நான் பிறந்தேன் அப்படின்னு தனக்குள்ளவே சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா உண்மைகள் விளங்கிடும். செத்தது எது அப்படின்றது புரியும். இப்போ என்ன நினச்சின்னுக்கிறோம், செத்துடுறோமே, நம்ம பொண்டாட்டியை விட்டுடுறோமே, நம்ம சொத்தை விட்டுடுறோமே அப்படின்னு நினைக்கிறீங்க. சாகவே இல்லை. நீங்கள் சத்தா பிறக்க போகிறதே இல்லை. நீங்கள் செத்துட்டா பிறக்க போகிறதே இல்லையா? அப்போ சாகவே இல்லை நீ. அப்போ எது சாகுது? உடல் தாண்டா சாகுது, உன் ஆன்மா சாகவே இல்லைடா. இந்த சாகாத ஆன்மாவை வச்சுக்கின்னு நான் செத்து போகிறேன்னு சொல்லி கிடக்குறேடா. எவ்வளோ அறியாமை இல்லைடா இருக்குடா. ஒரு புது ஷர்ட்டு தைச்சி போட்டேன், ரொம்ப அழகான ஷர்ட்டு போட்டு 4 கல்யாணத்துக்கு போனேன், கம்பீரமாக இருந்தது. ஆனால் கீஞ்சி போனேன். அந்த புது ஷர்ட்டு நல்ல ஷர்ட்டு இவ்வளோ கல்யாணத்துக்கு போன ஷர்ட்டுன்னு போட்டு போவியா? போட மாட்டேன். அதை தூக்கி போட்டுட்டு வேறு ஷர்ட்டு போட்டுக்குவேன். இந்த ஆன்மா இந்த உடல்ன்ற ஷர்ட்டை அப்பப்போ தூக்கி போட்டு வேறு புது ஷர்ட்டு தைச்சி மாட்டிங்குதுடா போடா அப்படின்ட்டான். அதனால் சொல்கிறான், உள்ளுக்குள்ளே உணர வேண்டும், உள்ளும் புறம்பும் அறிய வேண்டும், மெல்ல கனலை எழுப்ப வேண்டும், வீதி புனலில் செலுத்தம். வீதினா முதுகு தண்டு வழியாக செலுத்தணும். வீதின்றது முதுகு தண்டு. வீதி புனலில் செலுத்த வேண்டும். கள்ள புலனைந்தும் கடிந்து விட்டு, கள்ள புலனா திருட்டு போகிற புலன்கள்லாம் இது. அதனால் இது 5ஐயும் அழிச்சிட்டு ஆன்மாவோடு இணைஞ்சிட்றா. அதாண்டா கடவுளை பார்க்கறதுக்கு வழின்ட்டான். இப்படி போனோம். இது பேசணும். இப்போ 2 நிமிஷத்தில் இவ்வளோ விஷயத்தை பேசி முடிச்சிட்டேன். ஆனால் இது 2 நிமிஷத்தில் பேசின விஷயங்கள் முடியுமா அப்படின்னா 2 பிறவி கூட தேவைப்படலாம். இதுக்கு 8 வயசில் ஞான சம்பந்தருக்கு ஞானம் பிறந்தது. 8 வயசு, ஒன்றுமே தெரியாது. கடவுள் ஒன்று இருக்குதா இல்லையான்னு தெரியாது அவருக்கு. அந்த வயசில் அவருக்கு ஞானம் பிறந்து போச்சு. 80 வயசுலேயும் ஞானம் பிறந்தது அப்பருக்கு. காஞ்சிபுரம் வராங்க, ஞான சம்பந்தர் வந்துக்கிறாரு. ஞான சம்பந்தரை பல்லக்கில் வச்சு தூக்கின்னு போகிறாங்க. 8 வயசு குழந்தைய 60 வயசு 70 வயசு 40 வயசுக்காரன் பல்லக்கில் தூக்கின்னு போகிறான். ஏன்னா அவர் நடக்கக்கூடாது, தெய்வ குழந்தை அது அப்படின்னு தூக்கின்னு போகிறான். அப்போ அவர் பல்லக்கில் இருந்து சொல்கிறாரு, அப்பர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, திருநாவுக்கரசர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நான் பார்க்கணுன்றாரு. அதை அவரும் பல்லக்கு சுமந்துன்னு போயின்னுக்கிறார். அதுலேயே அவர் தூக்கின்னு போகிறார். அப்போ சொல்கிறாரு, அடியே நீங்கள் தான் இருக்கிறேன் சாமி அப்படின்றாரு. இறக்குடா நீட்டு, என்ன பாவத்தை பண்ணிட்டியே, எனக்கு பாவத்தை சேர்த்துட்டியே, உன் வயசுக்கு என்னை தூக்க தகுமா அப்படின்றாரு. இல்லை ஐயா, நீ தாய்ப்பால் குடித்தவன். தாயினா இங்கத்தி தாய், பெற்ற தாய் இல்லை, அங்கத்தி தாய், உண்மையான தாய். அது ஒரே தாய் தான் உலகத்துக்கு. அந்த அமிர்தத்தை குடிச்சதால் உங்களை தூக்கத்தில் தவறு இல்லைன்றார். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்த்து போகிறாங்க. இனிமேல் உங்களை யாருமே திருநாவுக்கரசர்னு கூப்பிடக்கூடாது, அப்பர்னு கூப்பிடணும், அவர் தான் பேர் வச்சது. ஆனால் அப்படிப்பட்ட மகானுக்கு திருக்காட்டுப்பள்ளியில் மனஸ்தாபம் வந்துடுச்சு. அடைச்சி வச்ச இந்த கோவிலை இவர் 10 பாட்டு பாடி திறக்கிறாரு, அவர் ஒரு பாட்டு பாடி மூடுறாரு. அப்போது அங்கே ரெண்டு அவ்வளோ பெரிய மகானுக்கு கூட சின்ன சஞ்சலம் வந்துடுச்சு. ஐயா, இனிமேல் நீங்கள் 2 பேர், நம்ம 2 பேரும் ஒன்றா உதவாது. ஏன்னா வேற்றுமை வந்துடுச்சு. உங்கள் வழியில் நீங்கள் போங்க, என் வழியில் நான் போகிறேன், பிரிஞ்சிட்டாங்க 2 பேரும். இப்படி மகானுக்கே இந்த வேற்றுமை இருக்கும்போது அஞ்ஞானிக்கு வேற்றுமை வராதான் சாதாரண விஷயம். எப்போ வராது? எப்பெல்லாம் மகானுக்கு கூட மனம் வரும்போது வேற்றுமை வரும். எப்பெல்லாம் இந்த மனம் போய் ஆன்மாவோடு சேரும்போது வேற்றுமை போயிடும். ஏன்னா உலகம் ஒன்றாவே தெரியும் அவனுக்கு. உலக மக்கள், உயிரினம் எதுவும் தெரியாது, கடவுள் மட்டும் தெரியும். அங்கே எங்கே வேற்றுமைக்குது? இங்கே மக்களாண்ட பார்க்கும்போது பல நிறங்கள், பல பேச்சுக்கள், பல விதங்கள் இதெல்லாம் இருக்கும்போது வேற்றுமை வருது மனசுக்கு. அப்போது மனம் இல்லாத நிலையிலே கடவுள் தெரிவா, கடவுள் தெரியாத நிலையில் மனம் வந்துடும். இதுதான் வித்தியாசத்தாமி. அப்போ மனம்ன்றது ஒரு மாயை. அந்த கடவுள் காட்சியை அதை மறைச்சியே வச்சுங்குது. ஏன்னா அது மறைச்சி வைக்கலைன்னா உலக செயலுக்கு அது எல்லாரும் ஞானியாக போனான், யாருமே பிறக்க போகிறதே இல்லை. பட்டினத்தார் சொல்கிறார், காலாஸ்திரியில் கடைசியாக அவர் எல்லா கதையும் சொல்கிறார். இது மாதிரி என்னுடைய சீடனுடைய நல்ல வாழ்க்கை இப்படியெல்லாம் ஆகிப்போச்சு, அதனால் அப்படிலாம் போகாதீங்க, ஒழுக்கமான வாழ்க்கை வாழுங்க அப்படின்னு அங்கே புத்திமதியெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. அப்போ அவங்க கேட்குறாங்க, சாமி நாங்கள்லாம் எப்படி ஞானி ஆகுதுன்னு. அதுக்கு அவர் சொல்கிறார், எல்லாரும் ஞானி ஆனால் ஞானிகளே பிறக்கிறதுக்கு வழி இல்லாமல் போயிடும். தூய்மையான பக்தி பண்ணுங்க. கடவுள்கிட்ட போய் பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணாதீங்க. சாமி எனக்கு வீடு இல்லை, என் கார் இல்லை, என் பொண்ணு கல்யாணம் ஆகலை, என் பிள்ளை கல்யாணம், சாமி வந்து புரோக்கரா?
இது அறியாமையில் அவங்க போய் பணாத்தின்னுக்கிற விஷயம். இது அஞ்ஞானம். இது மெஞ்ஞானத்தினுடைய தெளிவுன்னா இது ஏன் நடக்கலை, இதுக்கு ஏதோ ஒரு காரணம், முன் பிறவினோட தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது மெஞ்ஞானத்தினுடைய நிலைமை. அஞ்ஞானத்தில் இது தெரிஞ்சிக்க முடியாத கடவுள்கிட்ட போய் சொல்லிட்டோம்னா அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார் அப்படின்ற நம்பிக்கை அது அஞ்ஞானம். இப்படி 2 விதமாக உலகத்தில் ஊடாடிக்கின்னு இருக்குது. இந்த 2 விதத்தில் அஞ்ஞானத்திலேருந்து மெஞ்ஞானத்துக்கு வரணும்னா தன்னை உணர கற்றுக்கணும். அதுக்கு ஒரு சரியான உணர்த்தை குரு சொல்லி கொடுக்குற மாதிரி செய்யணும். குரு சொல்லி கொடுத்துட்டாருங்க எல்லாம் எனக்கு தெரியுங்கன்னா எவனும் ஒன்றும் தெரிஞ்சிக்க முடியாது. பிறவிகளை பற்றி சொல்கிறீங்க, அடுத்த பிறவி போக முடியுங்க என்ன பிறவிக்கு. ஆனால் அறிவு மனநல பிறப்பு அறிவுன்னு சொல்கிறாங்களா? அவ்வை சொல்லுது. ஆமாம், அதுவும் என்ன சொல்லுது தெரியுமா? சாதாரணமாக சொல்லல, அது சும்மா சொல்லுது. அரிது மனிதராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு வேடி நீங்கி பிறத்தல் அது. ஆடாடாடா, மனுஷனாக பிறகுது அற்புதமான பிறப்புப்பா. இந்த அற்புதமான பிறப்புலையும் குருடாகவும் செவிடாகவும் கூணாகவும் இந்த திருநங்கையாகவும் பிறக்காமல் பிறந்துக்கத்தம்மா அற்புதமான பிறவிடா. இப்படிப்பட்ட பிறவி வச்சுக்கின்னு அநியாயமாக உலகத்தில் அழிஞ்சு போயின்னுக்கிறியாடா. இந்த பிறவி வந்ததே கிடைச்சதே நீ கடவுள் அடையிறதுக்கு தான்டா. அதை அடையிறத விட்டுட்டு உலக ஆசையிலே அழிஞ்சு போயின்னுக்கிறியாடான்னு. அதனால் அரிதான பிறப்புடா அப்பாவும் பிறப்பு, மற்ற பிறப்புக்கு இல்லாத. நான் கிளாஸ் நெட்டில் கூட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே கூட சொல்லியிருப்பேன் நான். அப்போ அடுத்த பிறவி அதை பற்றி சொல்லலை. அடுத்த பிறவியை பற்றி அது எங்கே பேசிச்சு? இந்த பிறவி நீ அற்புதமான பிறவின்னு தான் நான் சொல்லிச்சு. ஆமாம், இதை தக்க வச்சுக்கணுன்னா என்ன பண்ணணும்? அதனால தான் நான் கிளாஸில் அடிக்கடி சொல்கிறது, உடலை மறந்துடு, அழிய போகிற பொருளை மறந்துடு. இப்போ கூட ஒரு பாடல் சொன்னேன், காயமே இது பொய்யடா, சிவ காற்றடித்த பையடா, மாயனாராம் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா, உளுத்த நரம்பையும் வெளுத்த சதியையும் இழுத்து கட்டிய கூடடா, வெந்த சொத்தையும் நொந்த காய்கறி போட்டடைத்த பையடா. இது ஒரு பை. இது அப்போ ஞானி என்ன சொல்கிறான்? நம்ம என்ன சொல்கிறான்? இது என்னதுப்பா? மெய்ப்பா. ஞானி என்ன சொல்கிறான்? பொய்ப்பான்றான். அப்போ அவன் சொன்னது சரியா, நம்ம சொன்னால் அவன் சொன்னது தான் சரி. ஏன் இதை பொய்ன்னு சொன்னான்னா இது அழியிருதுரா, இது பொய்யா போகுதுரா, மாற்றங்கள் மாறிக்கினே வருதுரா. அப்போ பொய் ஆகுதுன்னு தெரிஞ்சுரா அவனுக்கு. ஆனால் ஒத்துக்க மாட்டேன்றா நீன்றான். அதனால் இது பொய் பொருள். ஆனால் உள்ள மெய்ப்பொருள் இருக்குது, அதை தேடுறா, இதை வச்சுக்கணும். இதுக்கு தான் சிவவாய்க்கர் சொன்னார், ஓடம் உள்ள போது ஓடி உலாவலாம், ஓடம் உள்ள போது உறுதி பண்ணி கொள்ளலாம், ஓடம் உடைந்து போனால் ஆடும் இல்லை கோலும் இல்லை அனாதையேன்னார். இருக்கும்போது இறைவனை பிடிச்சிக்கிடாப்பா, இருக்கும்போது உன் உயிரை பிடிச்சிக்கிடா, இருக்கும்போது உன் உயிரை அறிஞ்சிட்டீங்கன்னா இந்த பிறப்பே தப்பாதுடா உனக்கு. நீ 100 வாட்டி போந்தாலும் மனுஷன் தான்டா. அடுத்தது ஆடு மாடு கோழி கொக்கு நாய் நிறையா பிறக்க மாட்டேடா. நீ உடல் மேலே பற்று வச்சுருந்தீங்கன்னா, இப்போது நீங்கள் இந்த வீட்டில், இப்போ ஒரு வீட்டில் இருக்கிறீங்க நீங்கள், இந்த வீடு நீங்கள் கட்டின வீடு, நல்ல வீடு, அருமையான வீடு, வசதிக்கேற்ற மாதிரி கட்டி வச்சுக்கிறீங்க. ஆனால் எவ்வளோ வருஷம் கடைசி வரைக்கும்? ஒரு 100-200 வருஷமாக வாழும். ஒரு 30 வருஷம் போனால் இடிஞ்சு விழும். அப்போ இந்த 30 வருஷத்துக்குள்ளே அடுத்த வீடு ஒன்று கட்டிக்கணும் நீங்கள் வாழறதுக்கு. இது இடிஞ்சு வந்தால் அது போயிடுற மாதிரி. அது மாதிரி இந்த உடலுன்ற வீட்டை வச்சுக்கின்னு உள்ளக்கிற பொருளை நீ பிடிச்சிக்குங்க. அப்படி பிடிச்சிக்கினா உங்களுக்கு அழிவில்லாத வாழலாண்டான்றாங்க. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எல்லாரும் புரிஞ்சிக்க முடியுமானா ஒரு குரு கிட்ட போனால் தான். ஏதோ அரையும் குறையுமா அந்த குரு தெரிஞ்சுக்கின்னு இருந்தால் கூட அதையாவது உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அதை தான் நான் சொல்லியிருந்துக்கிறேன். அடுத்த லைஃப் போட்டு ரெடி பண்ணிக்கணும். ஆமாம், இல்லைன்னா வீணாக தான் பிறந்ததே வீண் உலகத்தில். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஆடு செத்து போச்சு. உடனே என்ன பண்ணுறான்? செத்து போன உடனே அது ஒரு 2 நாள் 3 நாள் ஆகிட்டு இருந்தால் தான் எடுத்து போய் பொச்சிடுவான், தோலை மட்டும் உரிச்சிக்கணும். அப்போது அந்த ஆடு செத்து போய் கூட உதவுது. ஒரு மோளம் கட்டுறான், ஒரு பம்பை கட்டுறான், எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறான். ஒரு கோழி செத்து போச்சு, உடனே போட்டு சட்டியில் 1.5 கிலோ மிளகாத்தூளை போட்டு வேக வச்சு 3வது வீட்டு வாசனை வர மாதிரி ஆக்கி துண்ணுக்குன்னுக்குறான். இது செத்து இவ்வளோ அற்புதமான உடல் செத்து போனால் ஊர் உள்ளே பொதிக்கலைங்க. ஆடு மாடை ஊர் உள்ளே பொதிக்கிறான். இவனை ஊரை விட்டுல தள்ளி ஏற்ற போகிறான். இருக்கும்போது நைனா உன்ன மாதிரி நைனாவே இல்லை நைனான்றான். பொண்டாட்டி சொல்கிறான், ஐயோ உலகத்தில் உன்ன மாதிரி பொறுத்தனையே நான் பார்த்தேன், ஏன்னா மொத்தமாக கொடுக்குறியா? கொடுக்கலன்னா ராத்திரி விட்டு கட்ட தான் உனக்கு. அதனால் உன்ன மாதிரி பொறுத்தனே இல்லைன்றான். உன் பொண்ணு சொல்லுது, எப்பா உன்ன மாதிரி அப்பா யாருப்பா இந்த உலகத்தில் இருந்து. இவ்வளோ புகழ்ந்த உடல் விழுந்த உடனே ஊருக்கு வெளியே தூக்கின்னு போகிறான். ஆடு மாடை ஊரு உள்ளே பொதிக்கிறான். ஆனால் உன்னை இவ்வளோ புகழ்ந்துட்டு ஊருக்கு வெளியே ஒரு நாளானா யோசித்து பார்த்தீங்களா? பார்க்கவே